மேக்டவுனில் தரமாக சம்பவம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஆஃபர்லேயும் சம்பவம் வந்துச்சு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டேமின் பீஸ் இப்போ வரைக்கும் அப்பாலஜிஸ் கேட்டிருக்காரு. இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் WWE ரோமன் ரெயின்ஸ்க்காக பெரிய ஸ்டேஜ் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்சர்வர் சொல்லியிருக்காரு. இது ரிலேட்டடும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மேஜர் டிபார்ச்சர் மட்டும் இல்லாமல் நிறையா ரெஸ்லிங் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம் எல்லாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக்டவுன் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ ஸ்மாக்டவுன் வந்து தரமாக வச்சு செதுக்கியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட பால் ஹேமன் தான் வந்து ஸ்டோல் த என்டையர் ஷோன்றதை சொல்லுவோம். ஏன்னா மொத்த ஷோவையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ கொண்டு போயிட்டார் பால் ஹேமன். அவரோட நடிப்பாலே வந்து ஹி டிசர்வ்ஸ் ஹாலிவுட் ஹாலிவுட் ஆஸ்கரே கொடுக்கலாம். அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளையுமே ஆக்சுவலி இந்த இடத்துல நான் வந்து பால் ஹேமனை குறை சொல்லலை. இந்த இடத்துல நம்மளையுமே வந்து ஒரு ஸ்டோரி லைன் லெவலுக்கு ஃபீல் பண்ண வச்சுருக்காருன்றதுனால வந்து எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் ஆஃபேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமனை வந்து WWE அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து ஸோ ஸ்ட்ரெச்சரில் வச்சு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆம்புலன்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபேரில் காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஆஃபேரில் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்திருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து எஸ்கார்ட் விட்டு போன மாதிரி வந்து WWE சைட்லேருந்து காட்டியிருந்தாங்க. பட் ஆஃபேரில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ப்ரொமோ கட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து வெறும் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் கிடையாது, நான் இதுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கேன், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி ரிலேட்டட் தான் சொன்னார். ஸோ எங்கள் அப்பா அமெரிக்கன் ட்ரீம் டஸ்டி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தார். இந்த அரினாக்கு எதுக்கு வந்தார்? ஸோ அவர் வந்து பில்லி கிராம்ன்றவரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக வந்தார், WWE சாம்பியன்ஷிப்காக. ஸோ WWE சாம்பியன்ஷிப்ன்றதை விட WWF சாம்பியன்ஷிப்பு. ஸோ அதுக்காக வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டிலையுமே அவர் ஜெயிச்சிட்டாரு. பட் லேட்டராக அதை வந்து அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ரிமெம்பர் பார்க்குறேன். நான் 8 வயசு இருக்கும்போது அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வந்து நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அந்த டைட்டிலை வந்து கிராபிள் பண்ணணுன்றது ஆசையாக இருக்குது. ஸோ எங்கள் அப்பா வந்து அந்த டைட்டிலை கொஞ்சம் தான் வச்சுருந்தாரு. நான் அந்த டைட்டிலை வந்து அப்போ கிராபிள் பண்ணணுன்றதை ஆசைப்பட்றேன். அப்போ எனக்கு ப்ரோ ரெஸ்லிங்கை பற்றி எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் அந்த டைட்டில் நான் ஜெயிக்கணுன்ற ஒரு மோட்டிவேட்டோடு இருந்தேன். இப்போ என் கையில் WWE சாம்பியன்ஷிப் இருக்குது. இப்போ என் கசின் ஒத்துழைச்சானா நான் வந்து அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் என்னால் கிராபிள் பண்ண முடியும்ன்றதை. ஸோ அவரோட கசின் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு டைட்டில் கொடுக்குறாரு. ஸோ இப்போ உள்ள கரண்ட் டைட்டில் கொடுத்து விட்டுறாரு. ஸோ அந்த வேர்ல்டு டைட்டிலை ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ஆஃபேரில் காட்டியிருப்பார். அண்ட் ஆல்சோ இதை WWE வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியாவில் இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ கைஸ் ஆஃபேரில் வந்து மேட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ மேட்சஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ கோடி ரோட்ஸ் ப்ரோமோ கட் பண்ணிட்டார்ல. ஸோ கட் பண்ணி போகும்போது ஸோ நம்மளுடைய கைலே பிராக்ஸ்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபேர்வெலும் பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் கைலே பிராக்ஸ்டனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ன்றதை விட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, WWE ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு கொடுத்த சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து தேங்க்ஸ். உங்களை வந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைலே பிராக்ஸ்டன் சொல்லி விடைபெற்றாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய லாஸ்ட் ஸ்மாக்டவுன். இதுக்கப்புறமா வந்து மேஜர் டிபார்ச்சர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா WWEலேருந்து எடுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஆஃபேரில் மேட்ச் நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா குறிப்பாக 2 மேட்சஸ் கிட்ட நடந்திருக்கு. ஸோ குறிப்பாக சொன்னால் ஒரு டேக் டீம் மேட்ச்சு, ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ வந்து டேக் டீம் மேட்சை பொறுத்த வரைக்கும் பெர்டி டெட்லி வர்சஸ் நம்மளுடைய ஆசம் ட்ரூத்க்கான ஒரு டேக் டீம் மேட்சும் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய டார்க் மேட்ச் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக நடந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல உங்கள்கிட்ட, நான் ப்ரிவியூலே சொல்லியிருப்பேன். ஸோ டேமின் பீஸ் அவருடைய டைட்டிலை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாருன்ற மாதிரி. பட் டேமின் பீஸால் வர முடியல. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ அவருக்கு வந்து ட்ராவல் இஷ்யூஸ் நிறையாவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவரால் வந்து அட்டன் பண்ண முடியல. ஸோ அதுக்கு அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்மளுடைய ஃபின்பேலர் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு நியூயார்க் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக நடந்துருந்துச்சு. இதில் வந்து எப்பயும் போல் நம்மளுடைய ஜே உசோவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. ஸோ ஜே உசோ வின் பண்ணிட்டாரு. ஸோ அந்த டேக் டீம் மேட்ச்சில் வந்து ஆசம் ட்ரூத் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் நம்ம ஆல்ரெடி வந்து ரிவ்யூ போட்டோம். நீங்கள் மறக்காமல் போய் அதை நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வேறு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுடைய ஸ்டெஃப்னி மெக்மேன் வந்து வந்திருந்தாங்கன்ற மாதிரி. ஸோ ஸ்டெஃப்னி மெக்மேன் மட்டும் இல்லாமல் நம்மளோட நிக்கானும் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ நிக்கான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலியோட அட்டன் பண்ணியிருக்காருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பாட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஸ்டெஃப்னி மெக்மேன் வருவாங்கன்றதை சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் வந்து நம்மளுடைய நிக்கானும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ ஸ்டெஃப்னி மெக்மேனை ரொம்ப நாளுக்கு அப்புறமா டிவியில் வந்து பார்க்குறோம். ஸோ டிவியில் காட்டலை, பட் இருந்தாலும்
அந்த அவுட் சைடில் ஸ்பாட் பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அண்ட் ஆல்சோ வந்து WWE நெக்ஸ்ட் வீக்கான மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொன்னால் பியாங்கா பெலரும் நம்மளுடைய ஜேட் கார்களும் கேண்டிஸ் லீரை இண்டி ஹார்ட்வேரில் ஒரு டாக் டீம் மேட்ச்சில் சந்திக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கும் பெடி டெட்லிங்மான மேட்சும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு செக்மெண்ட்லாம் நடந்துச்சு. ஸோ இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவிலே போட்டேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஆஸ்டின் தியரி அப்புறம் கிரேசன் வாலர் வர்சஸ் நம்மளுடைய டிஐவிக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொன்னால் இந்த டாக் டீம் மேட்ச் வழியாக வந்து நம்மளுடைய ஆஸ்டின் தியரியும் கிரேசன் வாலரும் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி அவங்க பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் பிரிகிற மாதிரி WWCலேருந்து டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஆஸ்டின் தியரியோட சிங்கிள் புஷ்ஷை பார்க்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு ஃபிசிக் இருக்குது. அவர் டாக் டீம் டிவிஷனில் வச்சுருக்கிறதுக்கு ஒரு சிங்கிள்ஸ் டிவிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல புஷ் கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ WWE சைட்லேருந்து நிறையா பிளான்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கான மெயின் ஈவெண்ட்டில் பிளட் லைன் வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட பால் ஹெமனே வந்து அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரிக்கிஷி வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ரிக்கிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் டன்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு எதை மீன் பண்ணி சொன்னார்ன்றது தெரில. ஸோ எக்னாலஜ்மெண்ட் செர்மனி நம்மளுடைய ஜேக்கப் பாட்டுவை இன்டெக்ட் பண்ணதை பற்றி பேசுகிறாங்களா இல்லை பால் ஹெமனை போட்டு பிறந்ததை பற்றி பேசுகிறாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரில. பட் இருந்தாலும் பாவங்க மனுஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவேன். ஸோ ஃபேன்ஸ்க்காக வரலைனாலும் இந்த பால் ஹெமனுக்காகவாச்சும் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். எடுத்து தான் ஆகணும். சரி ரைட்டு, அதை பற்றி பேச வேணாம். சரி ரைட்டு விட்ருங்க. ஆனால் ரியலி கைஸ் நம்ம இந்த இடத்துல வந்து பால் ஹெமனை அப்ரிஷியேட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா 58 வயசுங்க அவருக்கு. ஸோ இந்த வயசுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கமெண்ட்ரி டேபிள்லாம் பவர் பாம் போடுற அளவுக்கு அவர் ஒத்துழைச்சிருக்காரு. காரணம் ஸ்டோரி லைனுக்காக இவ்வளோ டிசர்வ் பண்ணுறாரு மனுஷன். கண்டிப்பாக இவருக்கெல்லாம் வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் கொடுத்தது தப்பே கிடையாது. அண்ட் ஆல்சோ ஹீஸ் டிசர்வ்ஸ் டு பி எ WWE ஹால் ஆஃப் ஃபேமர்ன்றது தான் நானும் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் நம்ம இதில் நோட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஜேக்கப் பாட் வந்து ஒரு ஸ்பைக் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிங்கில் வந்து நம்மளுடைய இவருக்காக கனெக்ட் பண்ணியிருப்பார். நம்மளுடைய ஃபாட்டு ஸ்பிளாஷ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பார். அதில் கூட அவருடைய அந்த அப்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா தான் கனெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ செஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் படுற மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பார். பட் ஸ்டொமக் ரீஜியன் எதுலேயுமே வந்து போடுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸோ மாதம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ ரியலி வந்து மொத்த பிளட் லைனும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக தான் அவரை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க சொல்லணும். ஸோ பிளட் லைனுக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்து ஆகணும். ஸோ அண்ட் ஆல்சோ அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ நம்ம வந்து மணி இந்த பேங்க் வந்து கோடி ரோட்ஸ் ஃபுல்லாக சோல்ட் அவுட் பண்ணிட்டேன்றதை. ஸோ ஃபுல் கிரெடிட்ஸும் சோலோசிக்காவுக்கும் நம்மளுடைய பிளட் லைனுக்கும் கொடுத்து தான் ஆகணும். ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுக்கலன்னா கூட ஒரு 50% அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ வரைக்கும் மொத்த ஸ்மாக்டவுனே அவங்க தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸை கம்பேர் பண்ணும்போது மொத்த ஸ்மாக்டவுனே வந்து பிளட் லைன் தான் குக் பண்ணுறாங்கன்றது நானும் சொல்லணும். ஸோ சோலோசிக்காவா வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு வந்து இப்போ நெகட்டிவ் ரோலை வந்து பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுக்கு ஒரு செட்டப் பேக்னு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டட் இப்போ அப்கமிங் அப்டேட்ஸ்லேயே பார்த்துடலாம். ஸோ மெயின் அப்டேட்டாக ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுக்காக WWE பெரிய ஸ்டேஜஸ் செட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு மேனேஜர் ஒரு அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வேறு யாருமே கிடையாது. ஸோ WWEயோட ஃபார்மர் மேனேஜராக ஒர்க் பண்ண நம்மளுடைய டச் மென்டல்ன்றவர் தான். ஸோ டச் மென்டல் நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பிளட் லைன் பீக்கில் இருக்கும்போது அந்த 2022-23 நினைக்கிறேன். ஸோ 2022 இல்லை 23 தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம் வந்து பிளட்லைனோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப போர் அடிக்குது. 6 நிமிஷம் 7 நிமிஷம் எடுத்துக்கிறானுங்க. அந்த தீம் சாங்கை போட்டு வர்றதுக்கு அவனுக்கு அவ்வளோ நேரம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பேசியிருந்தார். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் ரிலேட்டடும் பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா WWE இப்போ வரைக்கும் ஒரு பிக் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுக்காகன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெஞ்சன்ஸாக இருக்க போகுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. வெஞ்சன்ஸ்னால் நிறைய பேருக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ பகை எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆனது தான். ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெஞ்சன்ஸாக இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ ப்ராபபிளி இது வந்து மணி இந்த பேங்காக இருக்குமா இல்லை சம்மர் ஸ்லாமாக இருக்குமான்றது ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர கொஸ்டினபிளாக இருக்குது. ஸோ ப்ராபபிளி இது வந்து மணி இந்த பேங்காக தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறையா ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பிளட் லைனோட மேட்ச் மணி இந்த பேங்கில் இருக்கிற பட்சத்துக்கு ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் மணி இந்த பேங்கில் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராபபிளி மணி இந்த பேங்கை தான் வந்து நிறையா சோர்சஸ் வந்து ரெஃபர் பண்ணுது. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய பால் ஹெமனை வந்து பிளட் லைன் அட்டாக் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றது ஒரு 3 தியரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சோலோசிக்காவோட ஹீல்டனை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது பண்ணியிருக்கேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் கொடுத்தது ஃபுல்லாமே வந்து SK ரெஸ்லிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்தது ரிப்போர்ட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபபிளி வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் சோலோசிக்காவா பால் ஹெமனை அட்டாக் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ஸோ அவரோட ஹீல்டன்
ஹில்டனை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக WWE பண்ணியிருக்கலாம்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 2வதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ பால் ஹேமன் கொஞ்சம் டிவி ஆஃபில் இருக்க போகிறாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த அட்டாக் பண்ணதை வச்சே நம்ம நிறையா பேர் கன்க்ளூட் ஆயிருப்பாங்க. ஸோ பால் ஹேமன் கண்டிப்பாக டிவி ஆஃபில் தான் இருக்க போகிறாரு. ஸோ ஒரு சில ஃபியூ வீக்ஸுக்கு. ஏன்னா இப்போ நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ஒரு எஃப்ஐ போட்டதுக்கே வந்து நியர்லி ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய பால் ஹேமன் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், நியர்லி ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வரல. ஸோ நம்ம பார்க்கலாம். மேபி ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்போ கூட அவர் வரலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். இல்லைனா ப்ராபப்ளி ரோமன் ரெயின்ஸையும் பால் ஹேமனையும் பிரிச்சிருவானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பேச வேணாம், வாயிலறான்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ வேணாங்க, அந்த மொமெண்ட்டில் வேணாம். இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸு பால் ஹேமன் ரீயூனைட் பண்ணுற மொமெண்ட்லாம் வேணும். அண்ட் ஆல்சோ தேர்ட் தியரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் இதை ரீசனாக வச்சு வெஞ்சன்ஸாக வரப்போகிறாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது வெஞ்சன்ஸாக தான் வருவார். ஸோ அதையும் பற்றி நான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோலசிக்காவோட ஹில்டனுக்காக, 2வது பால் ஹேமனோட டிவி ஆஃப், இல்லைனா 3வது வந்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வெஞ்சன்ஸாக இருக்கணுன்றதுக்காக தான் இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் கிக் ஆஃப் பண்ணி விட்டேன். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி விட்டேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. ஸோ கம்யூனிட்டி டேப்பையும் ஷேர் பண்ணி சரிங்க, ரொம்ப சரி, ரைட் விட்ருங்க. ஸோ கம்யூனிட்டி டேப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் வேணும்னா இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி டேப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் வரும். பட் இருந்தாலும் டீட்டெயிலாக தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்துருங்க. கண்டிப்பாக 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அவைலபிளாக தான் இருக்கும். அதுக்காக 24 மணி நேரமும் 24 வீடியோ என்னால் போட முடியாதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை நான் வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போய்கிட்டு இருக்குது. சேனல் வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான் கொடுத்தே ஆகணும். ஸோ நீங்கள் இல்லைன்னா நம்ம சேனல் எங்கேயுமே கிடையாதுங்க. உங்களை வச்சு தான் நான் சேனல் ஓட்டணும். சரி, ரைட்டு விடுங்க. சரி, நம்ம அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ மேல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல்லே ஸ்டே பண்ணிடுங்க கைஸ்.